அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ராஷ்டிரபதி பவனில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹசீனாவை வரவேற்ற பிரதமர் மோடி முக்கிய அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்தார். இரு நாட்டு உறவுகள் குறித்து இரு பிரதமர்களும் ஆலோசித்தனர். அதன்பின் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. டிஜிட்டல் தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, துறைமுக பயன்பாடு, கடல்சார் ஆராய்ச்சி, மீன்வள மேம்பாடு, மருந்து பொருள் உற்பத்தி, மருத்துவம், சுகாதாரம், தொலைத்தொடர்பு, ரயில்வே, பேரிடர் மேலாண்மை, ராணுவ கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. மோடி, ஹசீனா இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். பிரதமர் மோடி கூறும்போது, கடந்த காலங்களில் வங்கதேசத்துடன் இணைந்து பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம். தற்போது மேலும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இது இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும், பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். 2026 வங்கதேசம் வளரும் நாடுகளின் பட்டியலில் இணைய உள்ளது. அந்நாட்டிற்கு என் வாழ்த்துக்கள் என மோடி கூறினார். யுவர் एक्सीलेंसी प्रधानमंत्री शेख हसीना, दोनों देशों के डेलीगेट्स, मीडिया के हमारे साथी, नमस्कार। मैं प्रधानमंत्री शेख हसीना जी का और उनके प्रतिनिधिमंडल का हार्दिक स्वागत करता हूं। वैसे तो पिछले लगभग 1 वर्ष में हम 10 बार मिले हैं, लेकिन आज की मुलाकात विशेष है क्योंकि हमारी सरकार के तीसरे कार्यकाल में प्रधानमंत्री शेख हसीना जी हमारी पहली स्टेट गेस्ट है। ஷேக் ஹசீனா கூறும்போது, இந்தியா வங்கதேசம் இடையேயான புதிய ஒப்பந்தங்கள் இரு நாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும். வங்கதேசத்தில் புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு வந்தது மகிழ்ச்சி. வங்கதேசத்திற்கு வரும்படி பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கிறேன் என ஹசீனா கூறினார்.